க்கான ஒப்பந்த ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்? அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விவரங்கள். வணக்கம். கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த நிறுவனமானது மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த ஒப்பந்த நிறுவனம் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சம்பளம், வேலை நேரம், மருத்துவ பலன்கள் எதுவும் வராமல் தெரிவிக்காமல் இருப்பதாகவும், வெளி மாநில தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து ஆட்களை இங்கு அழைத்து வந்து வேலை செய்ய வைப்பதாகவும் கூறி கடந்த 3 நாட்களுக்கு மேலாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதற்கு ஒரு தீர்வு காண வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அவர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வட மாநிலத்தவர்களை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அமர்த்துவதாக கூறிதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதே போல எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.